வணக்கம். இந்த பதிவில் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய 3ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசியில் வந்து அமர்றார். 5ஆம் தேதி உங்களுடைய ராசியில் இருந்த புதன் ராசிநாதனானவர் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. இந்த அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது இந்த வாரம் 2 கிரக பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய 6ஆம் அதிபதி லாபாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு. வேலை அழுத்தம் இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். இருந்தாலும் அவர் லாபாதிபதியாகவும் வர்றதுனால அனுசரித்து சென்றால் வேலை ரீதியிலும் மூத்தவர்களுடைய அணுகுமுறைக்கு செவிசாய்த்து சென்றால் இந்த அமைப்பு சாதகமான அமைப்பே தான். அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனான புதன் 5ஆம் தேதி 2ஆம் இடத்திற்கு வந்து அமர்றாரு. பணம், குடும்பம், வருமானம் இது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும். ஏன்னா இங்கே குருவும் அமர்ந்திருக்கார், சூரியனும் அமர்ந்திருக்கார். அந்த வகையில் குடும்ப ரீதியில் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமையும். அதே போல் தனவரவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனாதிபதியுடன் தனகாரகனுடன் இங்கே புதன் இணைவது சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதே போல் வண்டி, வாகனம், வீடு, உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களை சிறப்பான அமைப்புகள் ஏற்படும். உங்களுடைய 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசிநாதன் குரு ஆகியவர் 2ஆம் இடத்துடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சகோதரர்கள் கேட்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு தான் செய்யக்கூடிய ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவிக்குள்ள இப்போது நல்ல அந்யோன்யமான அமைப்பு. அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தாலும் கணவனும் இப்போது சுப காரியங்கள், சுப விசேஷங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போது ஏற்படும். அதே போல் உங்களுடைய இல்லத்தாருடைய வீட்டின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று குருவினுடைய பார்வைப்படக்கூடிய ஒரு சூழலில் தொழில் அமைப்புகளில் திடீர் மாற்றங்கள், அதன் மூலமாக அதிர்ஷ்டகரமான லாபங்கள்லாம் இப்போது உண்டாகும். பாக்கியாதிபதியை இப்போ உச்ச குருவும் சுக்கரனும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தெய்வீக அனுகூலம் ஏற்படும். அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலயமாக ஆதாயம் உண்டு. தந்தை சொத்தின் ரீதியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாக போகுதுங்க. கடந்த வாரத்தை காட்டிலும், ஏன்னா 12ல் செவ்வாய் அமர்ந்துட்டு இருந்தார், அவருடைய பார்வை கூட 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் ஆகிய 2 இடங்களை அவர் பார்த்தக்கூடிய ஒரு அமைப்பில் சகோதர வகையில், அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி உறவு இதெல்லாமே வந்து கஷ்டங்களை கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு வருவது வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து இப்போது நல்ல வழக்கு சார்ந்த விஷயங்களில் தீர்வு உண்டாகும். அதே போல் இவருடைய 4ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பிறகு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கவனமாக அங்கே இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். ஏன்னா இங்கே 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு, நீச்ச சுக்கிரனும் அமர்ந்திருக்காரு. அதனால் வண்டி வாகனம், வீடு, உடல் ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. அனைத்தும் சாதகமாக அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.